இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே மகேஷ் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல அஞ்சலி வந்து அவங்க வீட்டில் யார்கிட்டையுமே ஃபோனில் பேசுகிறது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கவே மாட்டேங்குது. என்னடா இவ எல்லாத்துட்டையுமே வந்து மணிக்கணக்காக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா, ஆனால் நம்மக்கிட்ட வந்து ஃபோன் பேசுனா பேசவே மாட்டேங்கிறா, வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. இவளை என்ன பண்ணுறது, இவள் வந்து வேறு யார்கிட்டையுமே பேசக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம வந்து டைரெக்டாக போய் ஃபோனெல்லாம் பேசாத அப்படின்னு திட்டுனோம்னா அது வந்து தப்பாயிரும். அதுக்காக வந்து நம்ம எடுத்து சொல்லுவோம், என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே நைட்டு அந்த இடத்துல ரூமில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம அப்படியே மெதுவாக மகேஷ் வந்து எடுத்து சொல்கிறாரு, ஆமாம் ஃபோனில் வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க, என்னங்க பண்ணுறது, வீட்டில் வந்து தனியாக இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்களும் வந்து ஆஃபீஸ்க்கு போயிருங்க, இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு பேச்சு துணைக்கு கூட எனக்கு ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது, அதனால தான் எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் அப்படி யார்கிட்டையாவது ஃபோன் பேசினா தான் எனக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, அதாவது வந்து அப்பா அம்மா கிட்ட அதிகமாக பேசுகிறவங்க வந்து அவங்க புருஷன் மேலே பாசமாகவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சொல்கிறாங்க. யாருங்க சொன்னது, அப்படியெல்லாம் கிடையாதுங்க, அவங்க ஏதோ வந்து தப்பாக சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா பொய் சொல்லியிருப்பாங்க. உண்மையாகவே வந்து அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் பாசமாக இருக்கிறவங்க தான் அதாவது ஹஸ்பண்டு மேலே வந்து பாசம் வச்சுருப்பாங்களாம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது வந்து நம்ம தாங்க, நம்ம 2 பேர் தான் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை விட அதிகமாகவே வந்து உங்களை பிடிக்குங்க, நீங்கள் வந்து ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அப்படியே பேச்சை மாற்றுறாரு. சரி, இன்றைக்கி வந்து சமையலெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தே, எனக்கு அந்த சமையல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க, எனக்கு ஒன்றும் சமைக்கவே தெரியாதுங்க, உங்களுக்காக தான் இன்றைக்கி சமைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, எனக்காக தான் சமைச்சியா, எனக்காக சமைச்சது இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சா, எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, சமைக்க தெரியாமல் எவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி சமைக்க முடியும், நானே ஃபோனில் எங்கள் அம்மாட்ட ஒவ்வொன்றா கேட்டு எல்லாமே சமைச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் இப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லையே, எனக்காக வந்து நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க, உங்களோட சந்தோஷத்துக்காக நான் என்னனாலும் செய்வேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. உடனே மகேஷ் வந்து சொல்கிறாங்க, நீ எனக்கு என்னோடய சந்தோஷத்துக்காக எந்த அளவு செய்வியோ அதை விட அதிகமாகவே நான் உன்னோட சந்தோஷத்துக்காக நான் எல்லாமே பார்த்து பண்ணுவேன். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்கோ, ஃபோன் வந்து நிறைய பேசக்கூடாது, அது வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே வந்து சொல்லியிருக்காரு. அதனால தான் வாங்கிட்டு சொல்கிறேன், தயவுசெய்து வந்து நீ வந்து இனிமேல் ஃபோன் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, வீட்டில் யாருமே இல்லை, நான் என்ன தாங்க பண்ணுறது, நீங்களும் வந்து ஆஃபீஸுக்கு போயிடுவீங்க, அங்கே நீங்கள் வேலையாக இருப்பீங்க, நான் இங்கே தனியாக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசாமல் எப்படிங்க இருக்கிறது, அவங்கக்கிட்ட பேசினா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியா, அப்படின்னா இனிமேல் எனக்கிட்ட கால் பண்ணி பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க, உங்ககிட்ட எப்படிங்க பேச முடியும், நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு போயிடுறீங்க, அங்கே உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும், அப்படி வேலையை விட்டுட்டு ஏன் கூட பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு வேலையெல்லாம் முக்கியம் கிடையாது, உன்கிட்ட பேசுகிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து மகேஷ் சொல்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு வந்து வேலை தான் முக்கியம், நீங்கள் நல்லா வேலை செஞ்சு பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும், இதை விட அதுதான் என்னோடய குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போனா நீ ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, ஃபோன் பேசுகிறதுனால என்ன இருக்குது, கொஞ்சம் நேரம் பேசுகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது, நான் ஃபோன் பேசுகிற காரணமே வந்து தனியாக இருக்கிறனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா இனிமேல் ரொம்ப நேரம் பேசாத, ஃபோன் பேசிவிட்டு டக்குன்னு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அஞ்சலி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.